அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. கடவுளுடைய இயக்கம்லாம் இல்லை. உன் உடல்லையே 4 விதமான தேகங்கள் இருக்குது. ஸ்தூல தேகம், அதை நீ பார்க்கக்கூடியது. இப்போ எங்கன்னா உளுந்து தோல் வைட்டிக்கும், உள்ளே இருக்கிறது வெள்ளையாக தெரியும், தெரியுதுல்ல? அது சூட்சம தேகம். இந்த தோலில் எது வந்தாலும் எரிச்சல் இருக்காது, அந்த வெள்ளையாகிற தோலில் எது வந்தாலும் எரிச்சல் இருக்கும். அப்போது அது என்னன்னா நெருப்பு தேகம்னு அர்த்தம், இது நீர் தேகம்னு அர்த்தம். அப்போ ஸ்தூல தேகம், சூட்சும தேகம். காரண தேகம் மூச்சு, காரிய தேகம் எல்லாத்தையும் வழி நடத்துது. அப்போ ஒரு மனிதனுக்கு 4 விதமான தேகங்கள் இருந்து அவனை வழி நடத்துது. மரண தருவாயில் அது 4மே உதவாத போயிடுது. இதில் காரண தேகம் என்ன பண்ணுறதுன்னா ஸ்தூல தேகத்துக்குள்ளும் போடுது, சூட்சும தேகத்துக்குள்ளும் போகுது. அதனால தான் வேர்வை வருது இல்லை, முடி உடம்புலேருந்து வேர்வை வருது. அப்போ நான் ஓட்டை போட்டுக்கணும் வருது. அப்போ அந்த காரண தேகத்தினுடைய வழியாக, அந்த ரோமதுவார வழியாக இந்த உடல்லேருந்து நீர் வெளியேற்றப்படுது. அதனால தான் அவை சொல்லுது, மயிர்கால் முழுதும் மாய்கின்ற வாய்வை உயிர்ப்பின்றி உள்ளவை ஆயுள் பெருக்கும் உண்டாகும். என்ன அலைகள் நீ எவ்வளோ வெளியே செலுத்துறியோ அவ்வளவும் உயிர் அழிய போகுதுடா. என்ன அலைகளை எவ்வளோ உள்ள நிறுத்துறியோ அதனால் உனக்கு ஆயுள் பெருக்கம் உண்டாகும் அப்படின்ச்சு. ஆனால் இவன் மனுஷன் என்ன பண்ணுறான், பக்கத்து வீட்டுக்காரனை பார்க்குறான், அக்கத்து வீட்டுக்காரனை பார்க்குறான், பணக்காரனை பார்க்குறான், ஏழையை பார்க்குறான். அவனை பற்றி 24 மணி நேரம் பேசுகிறான், இவனை பற்றி பேசலை. அப்போது இவனுக்கு ஆயுள் வந்து குறையுது. சொல்கிறாரு திருமூலர், 10 விதமான ஓசைகளை ஒரு ஞானிக்கு, ஆன்மீகவாதி கேட்கணும். இவனுக்கு ஒரு உபதேசம் கொடுத்து காதில் சும்மா அப்படியே வண்டு கத்துற மாதிரி வந்தோடனே எனக்கு காதில் பொலிவு பூந்துக்குச்சுங்க, எனக்கு கொம்பேத்து குத்தின்னு வரான். அதனால் சொல்கிறாரு, 10 விதமான ஓசையை வந்து மனித உடலில் இவன் அனுபவிக்கணும். அப்போ தசநாதங்கள் இருக்குது, தச வாயுக்கள் இருக்குது, நாடிகள் இருக்குது. இதில் காத்துங்கள் ரொம்ப போது இந்த ஓசைகள் உனக்கு கேட்க ஆரம்பிக்கின்றான். அதனால் சொல்கிறான், மணிக்கடல், யானை, வளர்குழல், மேகம், நனிவண்டு, தும்பி, வலைபேரிகை, யாழ், தனி தொழ நாதங்கள் தாம் இவை 10ம் பணிந்தார்க்கு இல்லாமல் பார்க்க ஒண்ணாது. இதை கேட்குறவனை தவிர அதை எடுத்து காட்ட முடியாதுற அடுத்தவனுக்கு. இத்தனை நாதங்களையும் அவன் கேட்கணும், அவன் தான் ஞானி, மற்றவெல்லாம் அஞ்ஞானிடான்றார். சும்மா நான் வேஷம் கட்டிக்கிட்டால ஞானி ஆகிட முடியாது. இவ்வளவும் அனுபவிக்கணும். இவ்வளவும் நீ அனுபவிச்சுன்னா உனக்கு பற்று போயிடும். இவ்வளவும் அனுபவிச்சுன்னா சொத்து மேலே பற்று வராது. ஒரு குழந்தை பிறக்கிற இடம் இருக்குது, அது உதவாத இடம்டான்றான். காரணம் என்னன்னா அது எப்பவுமே தண்ணி சுரந்துக்குன்னே இருக்கிற இடம், ஊத்த குழிடாது இருக்கும். அதனால் சொல்கிறான், ஊத்த குழியில் மண்ணெடுத்து உதிர புனலில் உண்டை சேர்த்து வாய்த்த குயவனார் செய்யும் மண்ணு பாண்டம் வரைவோட்டுக்கு ஆகாது என்று ஆடுப்பாம்பு. பரிகாசமாய் ஒரு மாது பார்த்த போது பையோடு காண்றது என்று ஆடுப்பாம்பு. இவ்வளோ மாதிரி குழந்தைய பெற்று அதை சீராட்டி வளர்த்து என் தங்கம் என் செல்லம்னுட்டு கட்சியில் பார்த்தா அது 1 பைசா கூட உதவாத போடலாம். ஒரு பிளாஸ்டிக் பக்கெட்டு உடஞ்சி போயினா கூட மாற்றி போட்டிங்கன்னா இன்னொரு பக்கெட்டு கொடுப்பான், சின்ன பக்கெட்டியாக. ஆனால் இது உடஞ்சி போனால் எத்தனை போனால் எதுக்குமே உதவாது. ஒரு ஆடு செத்து போனால் மோளங்கட்ட தோல் உதவும், மாடு செத்து போனால் உதவும், இந்த மனுஷன் செத்து போனால் எதுக்கு உதவும்? ஆனால் இவன் என்னமோ அதிசயமான விஷயம் மாதிரி உலகத்தில் நடிச்சுக்கின்னு இருக்கிறான். உண்மை இவனுக்கே விளங்கலை. இவனுக்கு உண்மை தெரியாதால இப்படியெல்லாம் நடனம் ஆடிக்கின்னு இருக்கிறான். அப்புறம் ஐயா வந்து ஒரு வீடியோவில் வாசி தான் ஆணு, மூச்சு தான் பெண்ணுன்னு சொல்லியிருக்காரு. வாசி வந்து ஆணு, மூச்சு வந்து பெண்ணு. அது என்னங்க எப்படிங்க தொடர்? அதுதான் நான் சொல்றேன். இப்போ கழுத்துக்கு கீழே இருக்கிற சக்தி, கழுத்துக்கு மேல இருக்கிற சிவன். சிவன்னா இன்னும் ஆகாயம் அர்த்தம். தாய் வந்து மண்ணு. அதனால தான் பூமியில மட்டுமே தான் எல்லாமே பிறக்கும், எல்லாமே மடியும்.
தாய் தான் எல்லாத்தையும் உருவாக்கக்கூடிய சக்தி இருக்குது. அதனால தான் சொன்னாங்க ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே. ஏன்னா இந்த பூமிக்கு மட்டுமே அப்படி ஒரு சக்தி இருக்குது. எல்லாத்தையும் உருவாக்குற இதே பூமி தான் எல்லாத்தையும் தனக்குள்ளே காவு வாங்கிக்கும். எல்லாத்தையும் படைக்கிற சக்தி தான் உக்கிரமாக காளி வடிவம் எடுத்து எல்லாத்தையும் தன்னோட வாயில் போட்டு முடிக்கும். அப்போது இதுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த வடிவம் அம்பாலோட அம்சம், இதுக்கு மேலே இருக்கிறோட அம்சம் இறைவனோட அம்சம். யார்? சிவபெருமானோட அம்சம். அப்போ மேலே இருக்கிறது விண்ணு, கீழே இருக்கிறது மண். இதுக்கு இடைப்பட்ட வாழ்க்கையை தான் நாம் எல்லாரும் வாழ்ந்துட்டுருக்கோமா. இதை அம்பாலை விட்டுட்டு எப்போ நான் சிவனே கதின்னு இருக்கிறோனோ அப்போ கதையே முடிஞ்சிடும். அதுதான் சமாதி நிலை. அதுதான் சமாதி நிலை. அங்கேயே போய் நின்னால் அப்போது கீழே ஓடக்கூடிய எல்லாம் மூச்சு. இந்த மூச்சு செதுக்கி 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 இந்த ஜானுக்குள்ளே ஓடணும். அதுக்கு பேர் வாசி. வாசி வாசி பேசுகின்றார், என்ன பேச கண்டார் அப்படின்னு அவர் சொல்கிறார். யார்? வள்ளலார் சொல்கிறாரு. அப்போது அது ஏதோ ஒன்று பேசுது. பேசாமல் அவர் சொல்லுவாரா? ஏன்னா ஊரெல்லாம் சொல்லினுக்கிறாங்க வாசி வாசின்னு, ஆனால் அது பேசக்கூடியதை என்ன பேசுதுன்னு யாரும் சொல்ல மாட்டான். ஆனால் வார்த்தைக்கு வார்த்தை வாசி சொல்கிறான். எங்கப்பா போனேன்? நான் வாசி கற்றுக்குறேங்க. என்னப்பா பண்ணுற? வாசி பண்ணின்னுக்குறேங்க. வார்த்தைக்கு வார்த்தை சொல்லக்கூடியவங்களால வாசி பேசுமே, அதோட பேச்சு என்னன்றது அவங்க கேட்டாங்களா? அது அவங்களால சொல்ல முடியுமா அப்படின்றாரு. ஆனால் அது பேசுன்றாரு. எப்படி பேசும்? அதுக்கு பேர் பேசாத மந்திரமா. பேசாததுக்கு பேர் மந்திரமா? மந்திரம்னா வாயிலேருந்து வரணும், ஆனால் பேசாமல் இருக்குதான், அது ஒரு மந்திரமா. காட்டில் மேவுகின்ற கனப்புழுவெல்லாம் தேடி கூட்டில் அடைத்து வைத்து குளவி தன் உருவாய் செய்யும். ஒரு குளவி ஒரு புழுவை கொண்டு வந்து கூட்டில் அடைச்சி வச்சு அதுக்கு இனப்பெருக்கம் இப்போ சொன்னக்கூடிய சக்தி இல்லை, ஆனால் தன்னை மாதிரியே ஒரு பொருளை ஒரு உயிரை மாற்ற முடியும்னு அந்த குளவிக்கு கொட்டி 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 பண்ணுறது எதுவோ அதுதான் வாசி பேசும். அந்த மந்திரம், அந்த குளவி என்ன சொல்லி என்ன கொட்டி அந்த வேதனையில் அந்த புழு துடிக்கும் போது அது ஒரு மந்திரம் சொல்லும். அது பேர் பேசாத மந்திரம். அது உனக்குள்ள ஒலிக்கும். அது வந்து சப்தமாக அது ஒலிக்கும். நீ நம்ம சொல்கிறது இல்லை. சரிங்க, புரியுதுங்களா? அது பாடம் நம்ம நல்லா பண்ணால் அப்படி ஒரு நிலையெல்லாம் வாய்க்கும். அதனால் நாளிலேருந்து நீங்களாம் நினச்சிக்க போகிறீங்க. நம்மளை மீறி நடக்க வேண்டிய விஷயங்கள், நம்மளோட கற்பனைக்கு இங்கெல்லாம் இடமே கிடையாது. அதனால் இங்கே சொல்கிறதெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ண பார்த்தோம்னா சரியாக வராது. பயணம் மட்டுமே உங்களோடது, பலனெல்லாம் இறைவன் கொடுப்பான். நீங்கள் ஒரு ஐடியாவோடு போய் உக்காந்திங்கன்னா காலம் ஃபுல்லாக அந்த ஐடியா இருக்கும், யாரும் கரை சேரவே மாட்டோம். புரியுதுங்களா? இங்கே நாம் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக சில விஷயங்கள் சொல்லணும். மனப்பக்குவம் வந்தால் நமக்கும் கூட அப்படி ஒரு நாள் நடக்கும், அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கும். சரிங்களா? சரிங்க. நம்ம குருநாதரை பற்றி சொல்லணும். வள்ளலார் சொன்னார். என்ன சொன்னார்? வாழையடி வாழையென வந்த வள்ளர் கூட்டத்தில் நானும் ஒருவன். யாரை பார்த்து சொன்னார்? நான் எவ்வளவோ சொல்கிறேன், யாருமே என்னை வந்து பொருட்டாவே நினைக்கல. நான் யாருக்காக வந்தேன்? உங்களை திருத்தி நல்வழிப்படுத்தணும். உங்களுக்குள்ளே இறைவன் இருக்கிறேன், நான் எதை பார்த்தனோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னு படாத பாடுபடுறேன். ஆனால் யாருமே காது கொடுத்து கேட்க மாட்டீங்களே அப்படின்னு யார் சொல்கிறது? வள்ளலார் சொல்கிறாரு. ஆனால் இந்த பாடா போன கூட்டம் கேட்கலன்னதுக்காக அவர் என்ன சொல்கிறாரு? நான் யாருன்னு உங்களுக்கு புரிஞ்சிக்கலன்னு அவர் வெளிப்படுத்துகிறார் தானே யாருன்றத. என்னடா நினச்சிட்டீங்க நீங்களாம்? நான் யார் தெரியுமா? காலம் ஃபுல்லாக அடக்கத்தை பற்றியே பேசியிருந்த மகான் ஒரு இடத்துல தான் யாருன்ற அந்த விஸ்வரூப தரிசனத்தை எல்லாருக்கும் சொல்கிறாரு. வாழையடி வாழை என வந்த வள்ளர் கூட்டத்தில் நானும் ஒருவன். என்னை நீங்கள் சாதாரணமாக நினச்சிக்காதீங்கப்பா அப்படின்னு சொன்ன மாதிரி நம்ம குருநாதர், நம்ம நிறைய கேட்பாங்க, சாமி நம்ம குருநாதர் வள்ளலார் என்ன சொன்னாரோ, வள்ளலார் பாட்டாக எழுதின விஷயத்த நம்ம குருநாதர் செயலாக காட்டிட்டாரு. எப்படி சாமி செயலாக காட்டினாரு? ஐயா நடுவில் உக்காந்துக்கிறாரு, ஐயாவை சுற்றி எல்லா மகானும் உக்காந்துக்கிறாங்க. அப்போ அதுக்கு பேர் என்ன? வாழையடி வாழையென வந்த வள்ளர் கூட்டத்துள் நானும் ஒருவன் அப்படின்னு வள்ளலார் அன்னைக்கு கவிதையாக சொன்னதை ஐயா நடைமுறையில் காட்டியிருக்காரு. அவர் எப்பவுமே தன்னை சொன்னதே கிடையாது. ஆனால் அவருடைய ஒரு செயலையும் நாம் அலசி ஆராய்ஞ்சோம்னா பாருங்களேன், எங்கே போய் நடுவில் உக்காந்துக்கிறார் பாரு. அதுவும் அவரோட குருநாதர் அவருக்கு முதுகு பின்னாடி இருப்பார்.
அந்த மாதிரி நம்மளோட குருநாதர் பெருமையும் சொல்லி மாளாது. அவ்வளோ பெரிய விஷயத்தை ஆனால் எங்கேயுமே சொன்னதும் கிடையாது, செயல் மட்டுமே சாட்சி. ஆனால் அந்த செயலுக்குள்ளே இருக்கிற விஷயங்களை நாம் அலசி ஆராய்ஞ்சோம்னா மகான்கள் என்ன சொன்னாங்களோ அதை எல்லாம் நம்ம ஐயா பண்ணினே இருக்கிறார். புரியுதுங்களா? அப்போ எவ்வளோ பெரிய விஷயத்த ஊந்து கும்பிட்டு வரோம், ஆனால் ஒரு நாள் கூட நம்ம அப்படி சிந்திக்கவே இல்லை. யோசனை பண்ணீங்களா? சந்தோஷம். சொல்லுங்கம்மா. இப்போ வள்ளலார் வந்து பாட்டாக எல்லாம் பாடினாரு. வள்ளலார் வந்து பாடலாக பாடி வச்சாரு, பாடல்கள் நிறைய திருமுறைகளாக பாடினாரு. ஆனால் நம்ம ஐயா வந்து அதை ப்ராக்டிக்கலாக செஞ்சு நம்ம கையில் கொடுத்துட்டு போயிட்டாரு. ஆமாம் ஆமாம். அது எவ்வளோ பெரிய விஷயம். அது அது ஒரு பாடத்தில் ஒன்று உணர உணர ஐயா மேலே ரொம்ப அப்படியே ஐயோ நம்ம ஐயாவை ரொம்ப மிஸ் பண்ணிட்டோமோ அப்படின்னு ஒரு வருத்தம் வருது, இல்லைன்னு சொல்லலை. சரி, கடந்து போச்சு. ஆனால் இவ்வளோ பெரிய, அது எப்படி சொல்கிறது, ஞானியெல்லாம் விட ஒரு எல்லாத்துக்கும் விட ரொம்ப உயர்ந்த நிலையில் ஐயாவை நினைக்க தோணுது. கடவுளுக்கும் ஒரு படி மேலே, கடவுளுக்கும் ஒரு படி மேலே நமக்கு அந்த அளவுக்கு அந்த மனசு வருது. பாடத்திலேயே நம்ம நிலையை ஒன்று ஒன்று பார்க்கும்போது இவர் எப்படி நம்மளுடைய குணாதிசயங்களும் மாறுது இல்லை நிறைய. முதல் பாடத்துலேருந்து நம்ம கரெக்டாக பண்ணிட்டு வந்தால் நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கையில் இருக்க குணாதிசயம் மாறுது, ஒரு அன்பு வருது. நிறைய பேர்கிட்ட எல்லாரும் ஒன்று தான் நம்ம நினைக்க தோணுது. அந்த சண்டை போடுறதோ இல்லை விகடாவாதம் பேசுறது, அந்த ஆர்கியூமெண்ட் எதுவுமே இல்லைல்ல. அது ஒரு பெரிய விஷயம் தானே. அது முதல் பாடத்திலே வந்துடுதுங்க ஐயா. முதல் பாடத்தை நல்லா பண்ணாங்கன்னா நிஜமாவே நம்ம வந்து நம்மளோட மனநிலையில் உடல் எல்லா மாற்றம் வந்து நான் அனுபவிச்சிருக்கேன். எல்லாரும் அந்த அனுபவம் பெறணும்னு தான் நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக கண்டிப்பாக. அது வந்து பெரிய விஷயம். நம்ம ஐயா மாதிரி இன்னொருத்தர் வருவாங்களான்றதே எனக்கு தெரியாது. அதை நினைக்கும் போது நிஜமாக பெருமையாக இருக்குது. அவருக்கு நம்மளாம் சீடர்களாக இருக்கிறோன்னு நினச்சாலே நம்மளாம் வந்துட்டு ஏதோ 7 ஜென்மத்துக்கு புண்ணியம் பண்ணியிருக்கோம். இல்லைன்னா கண்டிப்பாக இதுக்கு வந்தே இருக்க முடியாது. யாருமே இதில் காலை கூட வைக்க முடியாது, எல்லாம் ஓடி போயிடுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு சக்தி, பவரு. நான் வந்துட்டு நிஜமாகவே வந்து இதை பற்றிலாம் எனக்கு எதுவுமே தெரியாது. நான் இந்த வந்த புதுசில் நான் வெறும் கோவில், குளம், பூஜை அந்த மாதிரி போன ஆள் தான். நான் ஐயா கிட்ட அதை ஒரு வாட்டி சொன்னேன், எனக்கு இந்த மாதிரி எதுவுமே தெரியாதுங்க ஐயா, நான் வந்துட்டு கோயில், குளம் போன ஆள் தான். எனக்கு இந்த பாதை இந்த மாதிரி இருக்குன்னே ஒன்றுமே எனக்கு தெரியாது. நான் கடவுளை பார்க்கணுன்னு தான் வந்தேன். ஆனால் நீங்கள் அதை விட ஒரு படி மேலே எங்களுக்கு காமிச்சிருக்கீங்க. அப்போ தான் ஐயா சொன்னார், இல்லைம்மா நீங்கள் அப்படி போனதால தான் நீ இங்கே உன்னை கொண்டு வந்து விட்டுருக்கு அப்படின்னு அந்த ஒரு வார்த்தை சொன்னார். அதை நான் இப்போ வந்து நான் மௌனோபதேசம் வாங்கினதுக்கப்புறம் அதை முழுமையாக உணர்ந்தேங்க ஐயா. இது சத்தியம். அது வந்து அவருக்கு வந்து பிறவி எடுக்கிறோம் எடுக்கலை அது வேறு விஷயம், நம்ம கையில் இல்லை, அவர் கையில் தான் இருக்குது. ஆனால் அவருக்கு உண்மையாகவே நன்றி விசுவாசத்தோட, நீங்கள் சொன்னீங்களே சைத்தன்யா ஆத்மா கேள்வி கேட்டேன், அந்த மாதிரி உணர்வோட நம்ம எல்லாரும் இருந்தால் அவர் சந்தோஷப்படுவார். கண்டிப்பாக 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 அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார். ஏன்னா அவர் உருவாக்கிட்ட கலை அந்த மாதிரி. அந்த கலையை பிடிச்சிக்கிட்டு நம்ம பிரயாணம் பண்ணி எல்லாரும் நல்ல நிலைக்கு வந்தால் அவர் ரொம்ப 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 சந்தோஷப்படுவார். அதுதாங்க ஐயா, வேற ஒன்றும் இல்லைங்க. எல்லாரும் அந்த மாதிரி வரணும் சாமி, அதுக்காக தான் பாடுபட்டேன். உண்மையாக உட்காந்து பண்ணணும். நம்ம வந்து டைம் பார்க்கக்கூடாது, நிறைய டைம் எடுத்து இதை உட்காந்து பண்ணாங்கன்னா கண்டிப்பாக எல்லாரும் வருவாங்க. உட்காந்து பண்ணுறது பொறுத்து இருக்குது அவங்கவுங்க. ஆமாம், என்ன பண்ணுறது, அது வந்து அவங்க எல்லாரும் அவங்களோட அனுபவம். 1/2 மணி நேரம் அதெல்லாம் பண்ணால் சரியாக வராது. நம்மளோட மூச்சையே கவனிக்க முடியாது. நம்ம உள்ளுக்குள்ளே நடக்கிற ஒரு இதை கூட நம்மளால் கவனிக்க முடியாது. எவ்வளோக்கு எவ்வளோ நேரம் நம்ம கூட பண்ண தான் நம்மளுக்கு உடலில் வந்து அந்த மாற்றம், அது அவர் சொன்னது ஒலி ஓசை எல்லாமே நமக்கு வந்து கிடைக்கும். அது பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக கண்டிப்பாக. அதுதாங்க ஐயா. அதனால தான் ஐயா வந்து எழுத படிக்காமல் வச்சிட்டாருமா. இறைவன் ஐயாவை எழுத படிக்காமல் வச்சது காரணம், ஒரு ஆள் இவர் ஞானத்தை அடைஞ்சு இவரும் பாட்டாக எழுதிட்டு போயிட்டா என்ன பண்ணுறது? கரெக்டு தாங்க ஐயா. அதனால தான் ஐயா சொல்வார், அதனால எழுத படிக்க தெரியாமல் வச்சுட்டா ப்ராக்டிக்கலாக எல்லாருக்கும் கொடுக்கட்டும். உண்மைதான். இல்லைன்னா எத்தனையோ மகான்கள் எழுதிட்டு போன மாதிரி இவரும் எழுதிட்டு போயிருந்தா நமக்கெல்லாம் யார் வழி காட்டுறது? ஒண்ணுமே கிடையாது. அதே மாதிரி பாட்டை படிச்சுட்டு காலம் தள்ள வேண்டியதுதான். பாடல் தான் அப்படி பாடல் படிச்சுக்கிட்டே அப்படியே போயிட்டு இருக்கோம். பாடல்ல நமக்கு புரியாது. நம்ம இந்த பாடத்துல வந்ததால தான் அந்த பாடல் புரியுது, இல்லைன்னா நமக்கு புரியாதுங்களே. சரி, ஏதோ நம்ம இப்போ கந்த சஷ்டி கூட நம்ம படிச்சிருக்கிறோம்.
ஒண்ணுமே புரியாம தான் இவ்வளவு நாள் கடவுள்கிட்ட படிச்சிருந்தோம். இந்த பாதையில வந்த பிறகுதான் விநாயகர் அகவல், கந்த சஷ்டி, சிவபுராணம் இது எல்லாமே நமக்கு புரியுது. இந்த புரிதல் எல்லாருக்கும் கிடைக்கணும். இந்த பக்தியிலேருந்து கொஞ்சம் இந்த வழிக்கு வந்தாங்கன்னா நல்லா இருக்கும். எங்க வீட்டில் இருக்கவங்களே வரலையே, என்ன பண்றது? எல்லாரும் காலம் வருமா? என்னங்கய்யா? நமக்கு ஒரு காலம் வந்த மாதிரி எல்லாருக்கும் ஒரு காலம் வரும். அது வரைக்கும் காத்துன்னு தான் இருக்கும். பசங்க உணர்றாங்க, அவங்க சூழ்நிலை வர்றதுக்கு யோசிக்கிறாங்களா என்னன்னு தெரியல. நான் வரணும்னு ஐயா கிட்ட தான் வேண்டியதில்லை. இப்போ அவங்கள நான் எதுவும் கேட்க மாட்டேன், நான் யாரையும் கம்பல் பண்றது இல்லை. இதெல்லாம் வந்து தானா வரணும். ஒருத்தவங்களை பிடிச்சி இழுத்துட்டு வர்றது இல்லை, வலுக்கட்டாயமா நம்ம இந்த விஷயத்த கொடுக்கவே முடியாது. ஆமா, அதனால வரணும்னு ஆசைப்படுறேன். ஐயா கிட்ட கோரிக்கை வைக்கிறேன், வந்தா நல்லா இருக்கும். கண்டிப்பா வருவாங்க. ஆத்மாவன பையன். ஆத்மானம்.